அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அருமையான நேயர்களே, புனிதமான ரமலான் நம்மை அடைந்து நாம் சிறப்பாக நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்து மக்களுக்கு உபதேசங்கள் நிறைய செய்திருக்கிறார்கள். அதில் சஹாபாக்கள் நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வி கேட்டு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அதில் ஒரே ஒரு விஷயம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யாருடைய ஈமான் உயர்ந்த ஈமான் என்று கேட்டார்கள் சஹாபாக்களிடத்தில். சஹாபாக்கள் ரொம்ப ஆழமாக சிந்தித்து ஈமானுல் மலாயிக்கா, மலாய்க்கத்துமாருடைய ஈமான் தான் சிறந்த ஈமான் என்று சொன்னார்கள். இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்துட்டாங்க. ரெண்டாவது அதே கேள்வி, ஈமானுல் அன்பியாயி, நபிமாருடைய ஈமான் தான் உயர்ந்த ஈமான் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றார்கள். மூன்றாவதும் அதே கேள்வி. அப்போது சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள் முக புன்முறுவலோடு, மிக சந்தோஷத்தோடு, ஈமானி யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். எங்களுடைய ஈமான் என்று சொன்னார்கள். இல்லை என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்ன? ஈமானுல் மலாயிக்கா, மலாய்க்கத்துமார்கள் நேர்முகமாக அல்லாஹ்வை பார்க்கிறார்கள், அல்லாஹ்கிட்ட கட்டளையை செய்கிறார்கள். இது ஒரு ஆச்சரியமான ஈமான் அல்ல. நபிமார்கள், அல்லாஹ்வுடைய அந்த தூதர்களுக்கு வேதங்கள் கொடுக்கப்படுகின்றன. ஜிப்ரீல் போன்ற வானவர்கள் நேர்முகமாக வந்து அவர்களோடு உரையாடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை அவர்களுக்கு போதனையாக கொண்டு வந்து தரப்படுகிறது. இது ஒரு பெரிய ஈமான் அல்ல. சஹாபாக்கள், நீங்கள் என்ன லேஸ்பட்டாள்களா? என்னை எப்படியெல்லாம் சோதித்தீர்கள்? நான் ஒரு நபி என்பது சொல்லும்போது உடனே ஏற்றுக்கொள்ளவில்லையே. என்னை பரீட்சை பண்ணினீர்களே, என்னை பரீட்சை வைத்தீர்களே. இதோடு பேசினால் நீங்கள் நபி, உங்கள் அத்தாட்சி என்ன என்று கேட்டீர்கள். வானத்தை பிளக்க வேண்டும் என்ற கதையை சொன்னீர்கள். வானத்திலே இருக்கக்கூடிய நிலவு வர வேண்டும் என்று சொன்னீர்கள். பகல் நேரத்தில் இரவாக மாற வேண்டும் என்றெல்லாம் சொல்லி என்னை பரீட்சை பண்ணித்தானே நீங்கள் ஈமான் கொண்டீர்கள். உங்களுடைய ஈமான் பெருசல்ல. என்னுடைய கருத்துக்கள், என்னுடைய ஹதீஸ்கள், குர்ஆனுடைய கருத்துக்கள், குர்ஆனுடைய வசனங்கள், சயத்தி ஜமானுல்லா உம்மத்தி, என்னுடைய உம்மத்துமார்கள் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னை ஓதச் சொல்லி கேட்டிருக்க மாட்டார்கள், சஹாபாக்கான உங்களையும் பார்த்திருக்க மாட்டார்கள். அல்லாஹ் என்ற மாத்திரத்தில் ஏற்றுக்கொள்வார்கள், நோன்பு என்ற மாத்திரத்தில் நோன்பு வைப்பார்கள், ஜக்கா என்று சொன்ன கடமை என்றால் அதை கொடுப்பார்கள். நல்ல காரியங்களை செய்யக்கூடிய அந்த மக்களுடைய ஈமான் தான் மிகப்பெரிய ஆச்சரியமான ஈமான் என்று நம்மை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நாம் தற்காத்து கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை பெறத்தக்க வழிமுறையை கையாள வேண்டும். வல்ல ரஹ்மான் துணை செய்ய வேண்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.